சேனல். எங்களுடைய எல்லா டைம் லைஃப்பில் உணவுன்றது வந்து ஒரு முக்கியமான அங்கமாக பகுதியாக இருக்குது. நாங்கள் முந்தியெல்லாம் உணவளவுக்கு உணவை சாப்பிட்டு மருந்தளவுக்கு மருந்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 21 செஞ்சுரியில் வந்து உணவளவுக்கு மருந்தையும் மருந்தளவுக்கு உணவையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதால தான் எங்களை பெரும்பாலான நோய்க்கு காரணம். அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த ஃபேக் ஃபுட்ஸ், அதாவது போலியான உணவுகள், மற்றது அன்ஹெல்தி ஃபுட்ஸ், அதாவது வந்து ஆரோக்கியமற்ற உணவுகள் என்று சொல்லலாம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்னன்றதை விட அது எப்படி செய்யப்படுதுன்னு தெரிகிறது வந்து சரியான முக்கியமாக இருக்கணும். மற்றது வந்து அது எந்த வகையில், எந்த முறையில், ஆரோக்கியமான முறையிலையா இல்லாட்டி ஆரோக்கியமற்ற முறையில் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் தான் நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரூட்டோடையே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆப்பிள். ஆப்பிள் வந்து எப்பயுமே எங்களோட காலநிலைக்கு, எங்களோட நாட்டின காலநிலைக்கு ஒவ்வாதது. அதால் வந்து நாங்கள் அதை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்து கொண்டு வரோம். ஆப்பிள் வந்து ஆகஸ்டிலிருந்து நவம்பர் காலப்பகுதிக்குள்ள தான் விளைய போகுது. அப்போ அது வந்து இங்கே விளைஞ்சு எல்லா நாடுகளுக்கும் போய் எவ்வளவோ மாத கணக்கில் இருக்குது. அப்போ அது மாத கணக்கில் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாக நீங்கள் யோசிக்கிறீங்க. கட்டாயம் அன்ஹெல்த்தியாக தான் இருக்கணும். ஏனெண்டா அதை பதப்படுத்தி அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அதை வந்து நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக தான் செய்து வச்சுருப்போம். அதை தான் நாங்கள் போய் வாங்கி சாப்பிட போகிறோம். அப்போக்குள்ள அதை பதப்படுத்துறதுக்கு, அது தோல் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கு போட்டு எல்லாம் எங்களோட உடம்புக்கு போய் சூற போகுது. அதில் வந்து நாங்கள் அதையும் ஆப்பிளையும் வாங்கினோம்னு சொன்னால் ஒரு ஹாட் வாட்டரோ இல்லாட்டி நார்மல் வாட்டர்லையோ வடிவாக கழுவி போட்டு பாவிக்கலாம். அடுத்தது நான் என்னத்தை பற்றி கதைக்க போகிறேன்னு சொன்னால் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து முந்தைய காலத்தில் வந்து நாங்கள் வீட்டை வளர்த்து ஊர்கோழின்னு சொல்லி வளர்த்து அதுலேருந்து முட்டை எடுத்து சாப்பிட்னாங்க. அது வந்து நாங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ ஒன்றும் போடாமல் கோழி சாப்பிட்டு வந்ததால் அது வந்து ஒரு நியூட்ரிஷனாக இதாக இருந்திருக்கு. ஆனால் பிறகு ப்ராய்லர்ன்னு வந்துச்சுது. ப்ராய்லர் வந்து ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் இருந்தது. பிறகு அதை வந்து சிக்கனுக்காக பயன்படுத்தினோம். அதை அப்படியே எக்குக்காயும் பயன்படுத்தி பிறகு அதை அதுக்காகவே வளர்க்கவே தொடங்கிடணும். அதுக்காக இன்ஜெக்ட் பண்ணி அதுக்காகவே வளர்க்கவே தொடங்கிடணும். அப்படி ஒரு இன்ஜெக்ட் பண்ணி வளர்த்த ஒன்றில் வர்ற எக் வந்து எப்படி நியூட்ரிஷனாக இருக்குது. அப்படி பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போய் கடைசியில் பிளாஸ்டிக் எக்கெல்லாம் வந்து நிற்குது. இந்த பிளாஸ்டிக் எக்கை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. என்ன நீங்கள் அதை முதலே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் அதை என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு தான் சொல்ல போகிறேன். பிளாஸ்டிக் இந்த எக் வந்து நான் எங்களோட நார்மல் எக்கோட கம்பேர் பண்ணிக்கல அதோட வெள்ளைக்கரு வந்து சரியான கடினமாக இருக்கும். அதே மாதிரி தான் மஞ்சள் கருவும் கடினமாக இருக்கும். அதோட மஞ்சள் கரு வந்து உண்மையான ஒரு முட்டையோட இந்த போலியான முட்டையை ஒப்பிட்டு பார்க்கல அது வந்து டார்க் கலரை கொண்டிருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அது வந்து சரியான டார்க்காக இருக்கும். அப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம் எது உண்மையான முட்டை எது போலியான முட்டைன்னு சொல்லி. அடுத்தது பார்க்க போகிறது வந்து நூடுல்ஸ் எல்லா சின்ன பிள்ளைகளுக்குமே விருப்பம், வளர்ந்தாக்களுக்கும் விருப்பம். இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், செய்கிறதுக்கும் ஈஸி. ஆனால் இது வந்து 2010 வந்து சைனாவில் ஃபேக்காக செய்ய வழிகிட்டவ. அதாவது பழைய அழுகின தானியங்கள், வேறு அழுகின வேறு மரக்கறி கழிவுகள், வாத்தின கழிவுகள், வேறு கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதை செய்யணும். ஈவன் பிளாஸ்டிக்கில் கூட நூடுல்ஸ் செய்யணும். அப்படி இந்த நூடுல்ஸ் செய்யக்குள்ள இந்த நூடுல்ஸில் வந்து டேஸ்ட் வித்தியாசப்படும். என்ன அப்படி டேஸ்ட் வித்தியாசப்படுறதை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த அதுக்குள்ளே வர சோஸுகளோ இல்லாட்டி வேறு ஆயிலுகளோ தரணும். அப்போ நாங்கள் எது உண்மையான நூடுல்ஸ் எது ஹெல்த்தியான நூடுல்ஸ்ன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இந்த வித்தவுட் சோஸாக ட்ரை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எது வந்து உண்மையான நூடுல்ஸ்ன்னு சொல்லி. அடுத்தது நான் பதைக்க போகிறது ரைஸை பற்றி. முந்தைய காலத்தில் வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தான் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போய் கொண்டிருந்தோம். நாங்கள் அதாவது குத்தரிசி, பச்சை அரிசி, குத்தரிசி நிறைய அரிசி வகையை தான் நாங்கள் தயாரித்து கொண்டு இருந்தோம் நாங்கள். ஆனால் பிறகு வாழ்க்கை பங்கு மாறைக்க வந்து உணவு பழக்கமும் மாறிக்கொண்டு போச்சுது. மேலே தயப்பாங்கில் வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படியெல்லாம் வந்து கடைசியாக இப்போ போய் பிளாஸ்டிக் ரைஸில் நிற்குது. நீங்கள் யோசிக்கிறீங்களா இது நல்லதுன்னு சொல்லி? அது எங்களோட டைமை சேவ் பண்ணலாம், ஆனால் அது எங்களோட ஹெல்த்தை, எங்களோட லைஃப் டைமை டிக்ரீஸ் பண்ணி கொண்டு தான் போகுது. நாங்கள் எப்படி ரியல் ரைஸையும் ஃபேக் ரைஸையும் வித்தியாசம் காட்டுறோன்னா, நாங்கள் ரியல் ரைஸ் வந்து தண்ணிக்குள்ளே நாங்கள் ஊற போட்டாலோ இல்லாட்டி தண்ணிக்குள்ளே போட்டால் கீழே போய் படிஞ்சிடும். இந்த ஃபேக் ரைஸ் வந்து மேலே நிற்கும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எது உண்மையான தரமானது எது வந்து போலியானதுன்னு அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச உண்டு காஃபி. நாங்கள் எல்லாருமே ஆரம்பத்தில் உண்மையாக அறிஞ்சது வந்து டீயைத்தான். அதுதான் எங்களோட இந்த காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி இருந்தது. ஆனால் கால மாற்றத்தில் ட்ரெடிஷன், நாகரிகம்ன்ற ஒரு பேர் வந்து எங்களோட கிளைமேட்டுக்கு ஒத்து வராத ஒன்று நாங்கள் சாப்பிட வலிக்கிட்டோம்.
அப்படி நாங்க எடுத்துக்கொண்ட இந்த காஃபி தான் எங்களுக்கு ஃபேக்காவும் இப்ப வருது. அதாவது நீங்க அந்த காஃபி சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க வேண்டதுல 70% வந்து ரியலா இருந்தாலும், அது 30% வந்து ஃபேக்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் கூடவா இருக்குது. அப்ப நாங்க அந்த பீன்ஸ வாங்கி நாங்க அத அரைச்சு காஃபி மேக் பண்ண போறோமோ, இல்லைன்னு சொன்னா காஃபி பவுடரா பண்ண போறோம்ன்னு சொன்னாலும், நாங்க அதுல லைட் கலரா இருந்தா ரியல் காஃபி என்று பவுடர் என்று சொல்லியும், டார்க் கலராக இருந்தால் அது ஃபேக் என்று சொல்லியும் கன்சிடர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்க்க போகிறது க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி. இந்த பீஸ் வந்து சோயா பீன்ஸ், வேறு கலர் இன்க்ரீடியன்ட்ஸ், சோடியம் சல்ஃபேட் இது எல்லாத்தையும் தான் வச்சு தயாரிக்கிறது இந்த போலியான க்ரீன் பீஸை வந்து. இந்த போலியான க்ரீன் பீஸில் இருக்கிற சல்ஃபேட் வந்து கேன்சருக்கு காரணமாகுது. அதால தான் இந்த சோடியம் சல்ஃபேட்டை வந்து பல நாடுகளில் தடை செய்திருக்கணும். ஆனால் அப்படியான உண்டை வச்சு தான் இது செய்ய போயிடும். நாங்கள் எப்படி அந்த பட்டாணி வந்து உண்மையானதா இல்லாட்டி போலியானதா அறியன்னு சொன்னால், இந்த பட்டாணி வந்து லைட் கலரில் இருந்துன்னு சொன்னால் அது ரியல்னு சொல்லியும், டார்க் கலரில் இருந்து சொன்னால் அது ஆர்டிஃபிஷியல்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து நான் என்னத்தை பற்றி கதைக்க போகிறேன்னு சொன்னால் சினமன், அதாவது வந்து கருவா வந்து நாங்கள் வாசனைக்காக எங்கிட்ட சாப்பாடில் கலந்து கொள்ளுவோம். இது வந்து இந்தியாவோ இல்லாட்டி இலங்கையில் தான் உண்மையாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்படுது. அங்கால சைனா, வியட்நாம், இந்தோனேஷியாவிலேருந்து வர்றதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணப்படுது. இந்த கருவாக்கு பதிலாக வந்து காஷியான்ற சொல்கிற ஒரு பொருளையும் பாவிக்கணும். இந்த காஷியா வந்து பார்க்குறதுக்கு இந்த கருவா மாதிரியே இருக்கும். அதாவது உண்மையான கருவாவை நாங்கள் போலியான இந்த காஷியாவை என்னென்று வித்தியாசப்படுத்தி பார்க்குறேன்னு சொன்னால், உண்மையான கருவா வந்து உடைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறதோட அதோட கலர் வந்து லைட்டாக இருக்கும். ஆனால் இந்த போலியான காஷியா வந்து சரியான கடினமாக இருக்கிறதோட இது வந்து ஒரு லைட் ப்ரவுன் கலர், அதாவது ஒரு பழுப்பு கலரில் இருக்கும். அப்போ நாங்கள் பாண்டேக்கில் இந்த ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி வாங்கினா எங்களால் அறிஞ்சு கொள்ள முடியும் எந்த கருவா வந்து உண்மையான கருவா, எது காசியான்னு சொல்லி இலகுவாக அறிஞ்சு கொள்ள முடியும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த காலத்தில் வந்து எந்த காலத்துலேயுமே உணவுன்றது எங்களுக்கு முக்கியமானது. அந்த உணவே தரமட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது, கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அந்த வகையில் ஃபேக் ஃபுட்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் என் பண்ணுறேன். தேங்க்யூ.